ஹாய் ஹலோ கோச் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கேன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மோர் தென் மேரிடு கப்பல்ஸ் பட் நாட் லவர் அப்படிங்கிற அனிமி சீரிஸில் சீசன் 1 எபிசோட் 1 தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த இது உங்களுக்கு ஃபுல்லாக பார்த்துட்டு இந்த எபிசோட் எப்படி இருந்துச்சு அவங்க என்ன கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதோடு நம்ம சேனல் லைக் பண்ணி சக்கரை போட்டு வச்சுக்கோங்க. அது மட்டுமே இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்ருங்க. சரி வாங்க பார்த்துடலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மோர் தென் எ மேரிடு கப்பல் பட் நாட் லவர்ஸ் சீசன் 1 எபிசோட் 1. ஓப்பன் பண்ண பொண்ணா ஒரு பொண்ணு அவனுக்குள்ளே காயினை போட்டு நான் வேண்டிகிட்டு இருக்கேன் கோவிலில். ஸோ அப்போ அங்கிட்டிருந்து ஒரு பொண்ணு வந்துகிட்டு இருக்கேன். அப்போ கால் தடுக்கி விட்டு அந்த முன்னாடி இருந்த பொண்ணு பின்னாடியே பிடிச்சிடுறா. ஸோ அப்போ அவ்வளோ ஷாக்கிட்டு யார் அப்படின்னோட ஒன்றும் இல்லையா அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு அவ்வளோ போயிடுறா. அப்புறம் அந்த சக்கரை சாதங்களை பொண்ணும் காயினை போட்டு அவ்வளோ வேண்டிக்கலாம். இங்கே போர் 3D கேம்லாம் வந்துச்சு, இதில் இருக்க இந்த பொண்ணை போர் அப்படிங்கிற மட்டும் காமிச்சிட்டு இருக்கேன். அப்போ நம்ம ஹீரோவை பார்த்துட்டு டக்குன்னு அந்த சக்கராவை நினச்சி பார்க்குறான். நம்ம ஹீரோ சக்கரை தான் லவ் பண்ணுறான் போல். ஸோ அப்போ அவன் ஃப்ரெண்டை கேட்குறான், என்னப்பா சக்கராவை தானே நினைக்கிறேன் அப்படின்னு மட்டும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்போ வந்து அங்கிட்டு ஒரு பொண்ணு டேய் வழியை விட்டு நகருங்கடா அப்படிங்கிற மட்டும் அந்த பொண்ணு சொல்கிறேன். யாரும் பார்த்தா பொண்ணா என்ன தான் சொல்லிட்டு போகிறான். அப்போ நம்ம ஹீரோ அப்புறம் ஃப்ரெண்டோ சரி அப்படிங்கிற மட்டும் சொல்லிட்டு நகர்ந்துக்க. அப்போ அவங்களும் போகிறாங்க. அப்போ ஹீரோட ஃப்ரெண்டோ வாசனை போது பார்த்துட்டு எப்பா மேலே வர வாசனை செம்மையாக இருக்குப்பா அப்படிங்கிற மட்டும் சொல்ல இருக்குது அப்படிங்கிற மட்டும் நம்ம ஹீரோ கொஞ்சம் காண்டா சொல்கிறான். அப்போ அங்கிட்டிருந்து ஒரு அழகான பையன் மினாமின்னு ஒருத்தன் வரவும் அந்த ஒருத்தனை போய் அங்கே கொஞ்சம் வலிஞ்சு பேசா. அப்போ வந்து ஹீரோட ஃப்ரெண்ட் ஸோ அப்படியே அங்கிட்டிருந்து கட் பண்ணி கிளாஸில் தான் காமிக்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோ என்னோட சின்ன வயசு க்ரஷ் இவ தான் அப்படிங்கிற மட்டும் நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்படி அங்கிட்ட இருக்க டீச்சரும் நாங்கள் மீற விட மாட்டோம். அதே நேரத்தில் நீங்கள் அந்த ரூமுக்குள்ளே போகிறதுக்கு உங்களுக்கு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. அதாவது உங்களோட ரூமுக்குள்ளே நீங்கள் போனோம் அப்படின்னா உங்கள் ஃபிங்கர் பிரிண்ட் வச்சா மட்டும் தான் போக முடியும். ஸோ அதனால் எல்லாரும் அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மட்டும் அந்த டீச்சர் சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் உங்கள் லிமிட்டில் மீற விட மாட்டோம். ஸோ அவ்வளோதான் அப்படிங்கிற மட்டும் சொல்லிகிட்டு இருக்கேன். அப்போ நம்ம ஹீரோ அப்படியே அங்கே சக்கராவை பார்க்குறான். ஐயோ இவ மட்டும் என்னோட வந்தானா இப்படிலாம் பண்ணுறது பார்த்தா நம்மளோட தான் சேர்ந்துருவாளோ. ஐயோ சரி நம்ம இப்படிலாம் நினைக்க வேணாம், நம்ம லக்கை டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். இதில் மட்டும் நான் ஜெயிச்சிட்டேன், எனக்கு இன்றைக்கி லக்கு உண்மையும் நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ போய் விளாட லைட்டாக கொஞ்சம் அடி வாங்கிடுச்சு. ஸோ அதனால இல்லை நல்லா தான் இருக்கும், பேட் லக்கெலாம் இருக்காது, நல்ல தான் அப்படிங்கிற மட்டும் போக அங்கே போனா புண்ணா இடியே விழுந்துச்சுப்பா. என்னடா இங்கே பண்ணுற அப்படிங்கிற ஒரு உத்தாகமே நம்ம ஹீரோ கிட்டே பிடிக்க. ஐயோ மேடம் இது ஒன்று ஏன் தப்பு கிடையாது, இது நம்புங்க, இதுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அடைச்சா இந்த ஸ்கூலு தான் எனக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவ்வளோ உட்கார. அப்போ நம்ம ஹீரோ மனசுல கொஞ்சம் காண்டாகிட்டு இருக்கான். அப்போ அவ்வளோ சொல்கிறான், என்ன உனக்கு என்ன சக்கராவோட அந்த மாட்டம் இருக்கணும் தானே ஆசையாக இருக்குது அப்படிங்கிற மாட்டம் கொண்டு போக. ஐயோ அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, அப்படிலாம் எனக்கு ஒன்றும் எண்ணமே கிடையாது அப்படிங்கிற நம்ம ஹீரோ சொல்கிறான். அதெல்லாம் தெரியுமே அப்படி அவ்வளோ டக்குன்னு அந்த ரூல்ஸ் புக் எடுத்து காமிக்கிறான். நம்ம ஹீரோ அதை பார்க்க அதில் வந்து டாப் 10 வந்துட்டோன்னு வச்சுக்கோங்க அந்த ஏ ரேங்கில். ஸோ அது மூலியமாக அவங்களோட பேரை வந்து ஸ்விட்ச் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அப்போ அவ்வளோ சொல்கிறான், நம்ம வந்து இப்படி கொஞ்சம் டாப் 10 வந்துட்டோம் அப்படின்னா நம்ம பேரை நம்மளால் ஸ்விட்ச் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இல்லை அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, நம்ம அப்படி ஒரு வேளை இருக்கணும் அப்படின்னா ரொம்ப கொஞ்சம் கொலாவிக்கிட்டு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லிட்டு அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அப்போ சக்கரை அப்போ அவ்வளோ கிட்ட வந்துட்டு ஐயோ என்னங்க இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க, நீங்கள் ஒரு வெஜ்ஜின் பையன் என்ன ஏதாச்சும் ட்ரை பண்ணுறதா ட்ரை பண்ணுங்க அப்படிங்கிற மட்டும் அவள் கொஞ்சம் கொலாவி பேசிக்கிட்டு இருக்கேன். ஐயோ இதில் வேணாமே அப்படிங்கிற மட்டும் ஹீரோ டென்ஷன் ஆகிட்டு இருக்கான். அப்போ அங்கிட்டு -3ங்கிறது -2 மாறிடுது. ஸோ அப்போ வந்து பார்த்தியா இது வேலை செய்யுது, நம்ம இதே மட்டுமே இருந்தால் அப்போ நான் கண்டிப்பாக அது பண்ண முடியும் அப்படிங்கிற சொல்ல. அப்போ நம்ம ஹீரோவா அதுக்கடுத்து நம்ம ஹீரோ போனதுக்கப்புறம் அப்போ அவ்வளோ கையை வச்சுக்கிட்டு எனக்கு இதாண்டா ஃபஸ்ட் டைம் அப்படிங்கிற மட்டும் அவ்வளோ கொஞ்சம் ஃபீல் பண்ணுறான். அப்படியே அங்கிட்டு இருந்து நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ அப்படியே ஜூஸ் எடுத்து பார்க்க அப்போ அங்கிட்டு சக்கரா சாவும் மினாமி வராங்க. அதை பார்த்து நம்ம ஹீரோ டக்குன்னு ஒழிஞ்சிக்க. இவங்க 2 பேர் பேரப் ஆகிட்டாங்க போல். இது உண்மையை நல்லது தானே, ஆமாம் எனக்கு இது உண்மையிலே பிடிச்சிருக்கு சக்கரா மினாமி அப்படிங்கிற 2 பேர் சொல்ல. அப்போ நம்ம ஹீரோ டென்ஷன் ஆகிட்டு ஓடிக்கிட்டு இல்லை இதெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற சொல்லிட்டு ரூமுக்கு போயிட்டு ஒரு மூலையில் உட்காந்துக்கிறான். அப்போ வந்து கேட்குறான் சொல்லிட்டு இருக்கேன். அப்போ அவன் ஃப்ரெண்டை வந்துட்டு காலிங் பில் அடியா. அப்போ நம்ம ஹீரோ போய் பார்த்துட்டு இருப்பா வரேன் அப்படிங்கிற மட்டும் சொல்ல. அப்போ அத்தனை பேர் சொல்கிறேன் சரி எனக்கு போகிறது உன்னுடைய குட் பை கிஸ் ஒன்று கொடுத்துருப்பா அப்படின்னு சொல்ல. என்ன ஜோக் பண்ணுறியா, என்னப்பா கிசு தானேப்பா கொடுத்துட்டு போக சொல்கிறேன் அப்படின்னு அவன் சொல்ல. அதெல்லாம் என்னால் முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல. ஆமாம் நீ ஒரு வெஜ்ஜின் பையன், ஸோ அதனால் உன்னால் முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். அப்போ அங்கிட்டு வெளியே இந்த ஃப்ரெண்டோ டக்குனு வர காலிங் பில் அடிச்சுட்டு இருக்கேன். அப்போ இவ்வளோ நம்ம ஹீரோவை பற்றி சொல்லிட்டு இருக்கேன். நம்ம ஹீரோ டென்ஷன் ஆகிட்டு பலான்னு ஒன்று பச்சக்குன்னு ஒன்று கொடுத்ததுக்கப்புறம் அப்படியே நம்ம ஹீரோ அவன் ஃப்ரெண்டோட போக எதுக்குலாம் வரதுக்கு இவ்வளோ லேட்டாக்கினேன் என்னை மன்னிச்சிருப்பா நான் வந்து சாரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போக. அப்போ அங்கே இருக்க வத்தான பையோ நான் வந்து கிசுனா கண்ணத்தை தானே கொடுப்பான்னு நினச்சேன், என்ன இப்படி வாயில் கொடுத்துட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அப்படியே அங்கிட்டு இருக்க அந்த அந்த பாயிண்ட் 0 ஆயிடுது. ஹீரோ கனவுல சக்கரசாவோடு இருக்கிற மட்டும் நினச்சிட்டு இருக்கான். அப்போது நம்ம ஹீரோ கிஸ்
கிஸ் கொடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன். நல்லா குடுன்னு கொடுத்துட்றா, வேறு ஒன்றும் இல்லை, ஒத்தனாவே கரண்டியை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவ்வளோ அடியை போட்டுட்டு போக. அப்போ நம்ம ஹீரோ ஆமாம் அப்போ நடந்ததான் கனவு தானா அப்படிங்கிற மாதிரி நேற்று நடந்ததை யோசிச்சு பார்த்துட்டு அது கனவு இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். அப்போ வந்து ஒத்தனை போய் கத்தியை காமிச்சு டேய் எந்திரியா இல்லை அப்படியே படுத்துட்டே இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். ஐயோ மேடம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை மேடம் எந்திரிச்சிட்டேன் மேடம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஸோ அப்படியே அங்கிட்டு இருந்து ஸ்கூலில் தான் காமிச்சாங்க. ஒரு வாரத்துக்கு அப்புறம் நம்ம ஹீரோ சாப்பீஸ் எடுத்துக்காக வந்திருக்கான். யாராச்சும் இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டு சாப்பீஸ் தான் எடுத்துகிட்டு இருக்கேன். அப்போ அவங்க டீச்சராக வந்துட்டு ஹீரோ நீ இங்கே தான் இருக்கியா, சரி நான் வந்து ஒன்று வாங்கிட்டே ஒத்தனா பைக்கிட்டையுமே பேசி ஆகணும். ஸோ ஸ்கூல் முடிஞ்சோடனே நீங்கள் வந்து என்னை வந்து பாருங்கள், இது வந்து ஒரு மேரேஜ் கப்பில் அந்த மீட்டிங்காக தான் நான் கூப்பிட்றேன், ஸோ அதனால் வந்துருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல. சரிங்க டீச்சர் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ அப்படியே அங்கிட்டு பார்க்குறான். பார்த்தா பொண்ணா சக்கராவும் அப்புறம் மினாமி ஜாலியாக வந்துட்டு இருக்காருங்க. நம்ம ஹீரோ அதை பார்த்து கீழே சாப்பீஸை போட உடச்சது சாப்பீஸ் மட்டுமே இல்லைப்பா, நம்ம ஹீரோவோட அந்த பிஞ்சு நெஞ்சும் தான். நம்ம ஹீரோவா அதை நினச்சிக்கிட்டு அப்படியே வந்து கிளாஸ் ரூமில் பட்டையை போய் படுத்து கேட்குறான். அப்படியே அவனோட உண்மையான அதிர்ஷ்டம் நல்லா தான் இருப்பாங்க அப்படிங்கிற சொல்ல. அதான்ப்பா கரெக்டாக அப்படிங்கிற மட்டும் அவன் ஃப்ரெண்டு சொல்லிகிட்டு இருக்கா. 2 பேர் காமெடியாக பேசிகிட்டு இருக்கேன். அப்போ ஒத்தனை பேர் வந்துட்டு டக்குன்னு ஷூவெல்லாம் மாட்டிக்கிட்டு நம்ம ஹீரோட சொல்கிறான், நான் வந்து மினாமியோட ஒரு மீட்டிங் அப்புறம் ஸோ அதனால் நான் இங்கே வர மாட்டேன் அப்படிங்கிற சொல்லிட்டு போக. அப்போ நம்ம ஹீரோ இருப்பா நான் வந்து உன்ட்ட சொல்ல மறந்துட்டேன், அதாவது நம்மளோட 2 பேர்த்தையும் டீச்சர் வந்து கூப்பிட்டாங்க அந்த கப்பல் மீட்டிங் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. ஓ அப்படியா சரி அது நீயே பார்த்துக்கப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவ்வளோ போக இரு அப்படிங்கிற மாதிரி சொல்லி போகிறான். அப்போ அவன் ஃப்ரெண்டோ என்னடா இப்படி பண்ணிகிட்டு இருக்கா, அவன் காதல் விஷய காமிடா, அவளுக்கு எப்படியாச்சும் உன் பக்கம் ஈடுறா, நீ ஒரு கார்பன் ஆக்சைடா அவன் மறண்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அட சரி நீ அமைதியாடுறா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. அப்போ வந்து அவங்க டீச்சர்கிட்ட தான் போயிருக்காங்க. ஸோ அப்போ அவங்க டீச்சர் சொல்கிறாங்க என்னடா நீங்கள் வந்து இவ்வளோதான் பாயிண்ட் எடுத்து வச்சிங்க, இது வந்து உங்களுக்கு முக்கியமான ஒரு கோர்ஸ் ஒன்று, ஸோ இது வந்து நீங்கள் வந்து பாயிண்ட் ரொம்ப கம்மியாக இருக்குது, உங்கள் பாயிண்ட் வந்து 0 இருக்குது, நீங்கள் இருக்கிறதே ரேங்க் தான், ஸோ அதனால் நீங்கள் ஒழுங்காக இந்த தடவை எப்படியாச்சும் மார்க் வாங்க பாருங்கள், ஸோ 2 பேரும் உட்காந்து ஒழுங்காக பேச பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. அப்போ அப்படியே அங்கிட்டு இருந்து ஒத்தனாப்பே அதுக்கப்புறம் மினோவை தான் காமிக்கிறாங்க. ஸோ அப்போ நம்ம ஒத்தனாவை பாட சொல்ல. அப்போ சரி நான் வந்து என்ன முடிஞ்ச அளவுக்கு பாடுறேன் அப்படிங்கிற கூட சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்படியே நம்ம ஹீரோ கிட்ட வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கேன். ஐயோ என்னத்தை பண்ணுறது அப்படின்னு கூட யோசிச்சுட்டு நம்ம ஹீரோ மைண்டு ஒரு வேளை அவள் வந்து அவனோட சும்மா அப்படி இருப்பாளோ, ஐயோ இவளுக்கு இதுக்கு முன்னாடி என்னெல்லாம் நடந்திருக்குமோ அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு டேய் முட்டா கிட்ட மைண்டை ஏன்டா இப்போல்லாம் கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற நம்ம ஹீரோவே அவன் மூலியை போட்டு திட்டிக்கிட்டு இருக்கான். அப்போ அங்கிட்டு இருந்து எப்படி கச்சிரோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு குரா சாவான் வர. அப்புறம் சக்கரா வந்துட்டு நான் இங்கே வந்து உட்காரலாமா அப்படிங்கிற மாதிரி சொல்ல. உட்காரலாமே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அப்போ வந்து 2 பேரும் உட்காந்துட்டு இருக்கேன். அப்போ நம்ம ஹீரோ கேட்குறேன் என்னப்பா இங்கே உங்களா இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்க. அது ஒன்றும் இல்லை என் அம்பர்லாவை நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி குயிட்டாக சொல்ல. அப்போ நம்ம ஹீரோ நெஞ்சில் ஒரு அம்பு மூட்டாகிடுது. அப்போ நம்ம சக்கராவை டக்குன்னு பார்த்து பயந்துட்டு போய் நம்ம ஹீரோ கட்டிப்பிடிக்க நம்ம ஹீரோ ஷாக்காயிடுறான். அப்போ அவ்வளோ சொல்கிறான் என்னை மன்னிச்சிருப்பான், அங்கே வரைஞ்சதை பார்த்தா நான் பயந்துட்டேன், எனக்கு இதை மாட்ட பார்த்தாலே பயமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அப்போ நம்ம ஹீரோ அப்போனா இவ்வளோ பயமாக இருக்குமா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு பார்த்துட்டு ஆமாம்ல ஒருவேளை காலையில் அவனை கட்டி பிடிச்சது காரணம் இதானோ அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு பார்க்குறான். ஸோ அப்போனா அதனால தான் இருக்குமா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கேன். அப்போ சக்கராவை சொல்கிறா. அப்போ நம்ம ஹீரோ சக்கரா அப்படின்னு சொல்லும்போது அப்போ வந்து சக்கராவை சொல்கிறான் நீ வந்து என்னை வந்து என் ஃபஸ்ட் நேம் சொல்லி கூப்பிடு அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அது ஷீரோன்னு என்ன ஃபஸ்ட் நேம் சொல்லி கூப்பிடு அப்படிங்கிற மாதிரி சொல்ல. எது நான் ஃபஸ்ட் நேம் சொல்லி கூப்பிடுவோம் அப்படின்னா நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு ஷீரோ ஷீ அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஷீரோ எப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மினோ வந்துடுறான். ஸோ அப்போ அவனும் வந்துட்டு நம்ம சக்கராவை கூப்பிட. ஸோ அப்போ வந்து நம்ம ஹீரோ சொல்கிறான் சரி சக்கரா நீ வந்து அவனோட பார்த்து அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அப்போ அவளுக்கு கொஞ்சம் சோகமாகறா. அப்படியே அங்கிட்டு இருந்து எத்தனை போய் பார்த்தா அப்போ நான் சைடில் தான் நின்றுட்டு இருக்காங்க. அப்போ வந்து அவங்க 2 பேர் போகும்போது நம்ம போய் கண்டுக்காமல் போயிடுறாங்க. அப்போ நம்ம ஹீரோவோ இப்போ அனுப்பிச்சி வச்சிட்டோமே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சோகமாக உட்காந்துட்டு இருக்கு. அப்போ ஒத்தனை போய் வந்துட்டு எந்திரா கொஞ்சமாச்சு சிரியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ அப்படியே கூப்பிட்டு நடந்து போயிட்டுருக்கா. நம்ம ஒத்தனை போய் நம்ம ஹீரோகிட்ட பேசிகிட்டே போகிறான். நான் வந்து இதை வந்து மினோவோட ஷேர் பண்ணிட்டு போகணும்னு நினச்சிருந்தப்பலாம் வா அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அப்போ நம்ம ஹீரோ என்ன மன்னிச்சிரு அப்படின்னு கூட சொல்கிறான். அப்புறம் நம்ம ஒத்தனை எது சொன்னாலும் நம்ம ஹீரோ மன்னிச்சுன்னு சொல்ல. அப்போ ஒத்தனை போய் கண்டாயிட்டு என் டைப்லாம் மன்னிச்சிருக்குன்னு இதுவும் சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்போ நம்ம ஹீரோ கண்ணத்தை பிடிச்சா விளையாடா ஜீரோ ஒன்றும் கவலைப்படாது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கொஞ்சம் மோட்டிவேஷன் பண்ணேன். சரிப்பா அப்படிங்கிற மாட்டோம் நம்ம ஹீரோவை சொல்லிடுறான். அப்புறம் நம்ம ஹீரோவை கேட்குறான் ஆமாம் சாப்பாடு இல்லையே நம்ம எங்கேயாச்சும் வெளியே வாங்கி சாப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அப்போ ஒத்தனை போய் இல்லை ஏன்ட்டு அதுக்கு ஒரு பிளான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஸோ அப்போ அவங்க வீட்டில் போயிட்டு அவ்வளோ சமைச்சு கொடுக்க நம்ம ஹீரோ இவளுக்கு சமைக்க தருமா அப்படி ஷாக் ஆகிடுறான். அப்போ அவ்வளோ சொல்கிறா இந்த சாப்பிடு அப்படின்னு கூட சொல்ல. அப்போ நம்ம ஹீரோ டக்குனு கெச்சப் எடுக்கலாம்னு போடலான்னு போகிறான். அப்போ அவ்வளோ வந்து கையை பிடிச்சி இல்லை இந்த கெச்சப் இப்படிலாம் போட இந்த எபிசோட் நீங்கள் கூட முடியுது. அவ்வளோதான் கோச் இந்த எபிசோட் இதோட முடிஞ்சு. ஸோ இதில் வந்து நான் வந்து கம்யூனிட்டியில் போஸ்ட்டில் போட்டப்போ அதில் வந்து நீங்கள் நிறைய பேர் இந்த அனிமி தான் ஓட் பண்ணியிருந்தீங்க. ஏன்னா நம்ம சேனல் இத்தனை நாள் ஸ்டார்ட் பண்ணியும் ஒரு அனிமே எப்படியாச்சும் கம்ப்ளீட் பண்ணி போட்டுறணும். ஸோ அதனால தான் நான் வந்து ஃபுல்லாக இந்த அனிமே மட்டுமே இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். மற்றபடி ட்ரூ பியூட்டி வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். இன்னும் கொஞ்சம் எபிசோட்ஸாக வரட்டும். ஸோ அது எல்லாத்தையுமே நம்ம ஒன்றா வச்சு அப்லோட் பண்ணலாம். அப்படி எபிசோட்ஸாக வச்சு அப்லோட் பண்ணலாம். அது மட்டுமே இல்லாமல் நம்ம சேனல் லைக் பண்ணி சக்கரம் பிடிச்சவங்க அது மட்டுமே இல்லாமல் பெல்லைக்கு ஆன் பண்ணி வச்சா தான் உங்களுக்கு ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷனில் வரும். அது மட்டுமே இல்லாமல் அனிமே பார்க்குறவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி இந்த மட்டும் ஒரு அனிமே இருக்குது தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நம்ம சேனல் வளர்த்து விட்றதுக்கு நீங்கள் தான்
இருக்கீங்க. அது மட்டுமே இல்லாமல் நம்ம இன்ஸ்டாகிராம் லிங்க்கு இதெல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வெட்டியாக கிடக்கு. ஸோ போகிற போக்கில் உங்களுக்கு நேரம் இருந்துச்சு அப்படின்னாலும் நேரம் இல்லை அப்படின்னாலும் பார்த்துட்டு போங்க. பாய் காட்ஸ்.